அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்டிலையே பவுடர் அடிக்கிற பஃப் எப்படி தைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து இங்கே சோபா தைக்கும்போது கிடைச்ச மீதி உள்ள இந்த ஸ்பாஞ்சு, இது வந்து ஷர்ட்டில் கிடைச்ச ஸ்பாஞ்சு, இது வந்து வெல்வெட் கிளாத்து, இது வந்து சாட்டன் கிளாஸு. இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி தைக்க போகிறோம். நான் வந்து இந்த அளவு நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன அளவு வேணுமோ அதை நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் இந்த வெல்வெட் கிளாத்தையும் நான் ஸ்கொயரில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன துண்டு சாட்டின் ரிப்பன் எடுத்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் ஸ்கொயர் பீஸாகவே கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரவுண்டாக கட் பண்ண வேணாம், இல்லைன்னா சைஸ் வந்து மாறி போயிடும். நல்ல பக்கம் நம்மளை பார்த்து இருக்குது இப்போ வெல்வெட் கிளாத்து. அதுக்கு மேலே சாட்டின் ரிப்பன் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே ராங் சைடு நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். ரெண்டு ரைட் சைடும் ஒரே மாதிரி இருக்குது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நம்ம என்ன ரவுண்ட் ஷேப் வேணுமோ அதை வச்சு நம்ம கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம குண்டூசி எடுத்து இதை அப்படியே நம்ம பின் பண்ணி வச்சுக்கலாம். முதல்ல அந்த சாட்டின் ரிப்பன் வச்சுருக்கோம்ல, அதை முதல்ல எங்கே இருக்குதுன்னு பார்த்து கரெக்டாக அதை பின் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நகர்ந்து போகாமல் இருக்கும். அப்புறம் அந்த ரவுண்ட் ஷேப்லேயே பின் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த ரவுண்டு ஷேப்பு அப்போ தான் கரெக்டாக வரும். இல்லைன்னா நகர்ந்து போயிடுது, அது வந்து ஷேப் கரெக்டாக வரல. அதுக்காக தான் நான் குண்டூசி பின் பண்ணியிருக்கேன். பின் பண்ணிவிட்டு ரவுண்டாக ஒரு தையல் போடணும். தையல் போடும்போது ஒரு இன்ச் அளவு கேப் விட்டு அழகாக தையல் போட்டுக்கோங்க. இந்த கோட்டு மேலேயே தையல் போடுங்க, 1 இன்ச் விட்டுருங்க. இப்போ நான் வந்து தச்சு எடுத்துட்டேன். தச்சுட்டு வெட்டியும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், 1 இன்ச் அளவு கேப் இருக்குது. அந்த கேப் வழியே அப்படியே திருப்பி விட்டுக்கலாம் அந்த இதை. இப்போ திருப்பி விட்டதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஸ்பாஞ்சையும் கொஞ்சம் அப்படியே மடக்கி விட்டு உள்ளே செருகி விட்டுடலாம். அழகாக அதே மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்துடுங்க. லேசாக இந்த மாதிரி ஒரு உதறி விட்டிங்கன்னா அந்த ஸ்பாஞ்சு கரெக்டாக உள்ளே போய் உட்காந்துக்கும். அதுக்கப்புறம் நமக்கு அந்த பீஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்திங்களா, நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம், தைக்காமல் விட்ருக்கோம் பாருங்கள். அந்த பீஸை வந்து இப்போ நம்ம ஊசி நூலை வச்சு அதை தையல் போட்டுக்கலாம். இது வந்து இன்விசிபிள் ஸ்டிச் சொல்லுவாங்க. அதாவது வெளியிலேயே தெரியாது அந்த தையல். அந்த துணியை மடக்கி உள்ளே ஊசி நூலை கொடுத்து அப்படியே உள்ளாரையே தைக்கிறது, அதான் இன்விசிபிள் ஸ்டிச்சுன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி தெரிஞ்சால் தைங்க, இல்லைன்னா வெளியில் தெரிஞ்சாலும் பரவாயில்ல, தையல் போட்டுக்கோங்க. வெல்வெட் கிளாத் இல்லைன்னா நீங்கள் வந்து சாட்டின் கிளாத்தில் தைக்கலாம். அப்படியும் இல்லைன்னா நீங்கள் சில்க் காட்டனில் கூட தைக்கலாம். உங்கள் வீட்டுக்கு எத்தனை பேருக்கு தேவையோ அத்தனை பேருக்கும் நீங்களே தைச்சி கொடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பரான வீட்டிலே தயார் பண்ண ஸ்பாஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்த ஸ்பாஞ்ச் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் சாட்டின் கிளாத்தை வந்து ரைட் சைடு நம்மளை ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே ராங் சைடு நான் வைக்கிறேன். 1/4 இன்ச்சு மடித்து தையல் போட்டிருக்கேன் 2 பீஸ்லேயுமே. அது வெளியே தெரியக்கூடிய பீஸ், அதனால் அது 2க்குமே 1/4 இன்ச்சு மடித்து தையல் போட்டிருக்கேன். இந்த பீஸில் பாதி இது இருந்தால் போதும். இந்த 2 பீஸோடைய அந்த எட்ஜும் ஒரே மாதிரி ஃபேஸ் பண்ணி, அதாவது ஒரே இடத்துல இருக்கணும். அந்த மாதிரி வச்சு நீங்கள் பின் பண்ணிக்கோங்க. நீங்கள் பாருங்கள் எப்படி நான் பின் பண்ணியிருக்கேன்றதை. நான் கரெக்டாக சொல்லலைனாலும் நீங்கள் பார்த்து இதே மாதிரி செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ரவுண்ட் போட்டுக்கோங்க. ரவுண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் பின் பண்ணி இதே மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பு மாறாமல் வரும். இந்த பீஸுக்கு கேப் விடாமல் ரவுண்டாகவே தையல் போட்டுக்கலாம். தையல் போடும்போது ரெண்டு தடவை தையல் போடுங்க. அப்போ தான் இது சாட்டின் கிளாத் வந்து பிரிஞ்சு வந்துடும். அதனால் 2 தடவை தையல் போட்டுக்கோங்க. மிஷினில் வச்சு தைக்கும்போது நம்ம கிராஸாக அந்த ரவுண்டு ஷேப் வரணுன்னா நம்ம மிதியை தூக்கி விட்டு தைச்சிங்கன்னா தான் அழகாக அந்த ஷேப் வரும். இல்லைன்னா சரியாக வராது. மிதியை லைட்டாக நீங்கள் தூக்கி விடுங்க ஒவ்வொரு வளைவுகளுக்குமே. இப்போ 2 தடவை தையல் போட்டுட்டு ஒரு 1/4 இன்ச் அளவு நல்லா துணியை விட்டுட்டு அதுக்கப்புறமா விட்டுங்க. ரொம்ப ஒட்டை விட்டுட்டிங்கன்னா நீங்கள் திருப்பும் போதே அது பிரிஞ்சுட்டு வந்துடும். அதனால தான் சொல்கிறேன். இப்போ வந்து இதுக்கு கேப் விட வேண்டியதில்லை, ரவுண்டாகவே தைச்சி எடுத்துடலாம். அப்புறமா நீங்கள் வெட்டி எடுத்துக்கலாம். நம்ம முதல்ல ரவுண்ட் ஷேப்பில் வெட்டி நம்ம தைச்சோம்னா அது சரியாக வரலை. அதனால தான் நம்ம இந்த மாதிரி தைக்கிறோம். இப்போ அது மேலேயே இன்னொரு தையல் போட்டுக்கலாம். வெட்டி எடுக்கிறதுக்கு முன்னாடியும் போடலாம், இல்லை வெட்டினதுக்கப்புறம் நீங்கள் போட்டுக்கோங்க. ஆனால் 1/4 இன்ச்சு துணி விட்டு வெட்டுங்க, அது ரொம்ப முக்கியம். இப்போ அவ்வளோதான், திருப்பிக்கலாம். திருப்பும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு பாக்கெட் இருக்க மாதிரி இருக்கும். இது வழியாக தான் நம்ம ஸ்பாஞ்சு உள்ளே விட போகிறோம். ரெடிமேடு ஸ்பாஞ்சிலலாம் இது மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு ஸ்பாஞ்சு வந்து ரொம்ப நஞ்சு போச்சுன்னா அதை நம்ம எடுத்துகிட்டு திரும்ப வேறு ஸ்பாஞ்சு உள்ளே வச்சுக்கலாம். அதுக்காக தான் இந்த மாதிரி இருக்குது. ஒரு தடவைக்கு 2 தடவை பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்களே உங்கள் குழந்தைங்களுக்கு தைச்சி கொடுக்கலாம். ஆளுக்கு ஒன்று வீட்டில் தைச்சி வச்சுக்கலாம். உங்களுக்கு வெல்வெட் கிளாத் தான் வேணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் சில்க் காட்டனில் கூட நீங்கள் தைச்சிக்கலாம்.
ஸ்பாஞ்ச் வந்து ரெடிமேடில் ஷர்ட் வாங்கும்போது அதில் வச்சு தருவாங்க, அந்த ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணிக்கோங்க. அதை வந்து 1 வச்சோம்னா ரொம்ப மெலிசாக இருக்கும், 1க்கு 2 அல்லது 3 ஸ்பாஞ்ச் வச்சு ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா இதில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான ஸ்பாஞ்ச் பவுடர் பஃப் ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து 2 வந்து சாட்டினில் தைச்சிருக்கேன், 3 வெல்வெட் கிளாத்தில் தைச்சிருக்கேன். அந்த சாட்டின் ரிப்பன் வச்சு 1 தைச்சிருக்கேன், மீதி 2 வந்து சாட்டின் ரிப்பன் இல்லாமல் தைச்சிருக்கேன். இது வந்து ஸ்பாஞ்ச் தெரியுது பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக அந்த மாதிரி எடுத்துகிட்டு திரும்பவும் அதே மாதிரி இந்த பாக்கெட்டுக்குள்ளே விட்டுட்டு அதே மாதிரி இன்னொரு பாக்கெட் இருக்கும், நம்ம அது வச்சோம்ல நம்ம தைக்கும்போது 2 துணி வச்சோம்ல, அதனால் இந்த சைடு ஒரு பாக்கெட் அந்த சைடு ஒரு பாக்கெட் இருக்கும். ரொம்ப ஈஸியாக தைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் தைச்சி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. உங்களை வேறு ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.